பீப்புள் ஆர் வாட்சிங். மக்கள், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? அதான் ஒரு பாடல் கூட இருக்குது. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா. நீங்கள் என்ன செஞ்சாலும் உலகத்தார் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். In the summer of 1805, a number of Indian chiefs and warriors met in council at Buffalo Creek, New York, to hear a message by Mr. Cram from the Boston Missionary Society. பாஸ்டன் மிஷனரி சொசைட்டி அப்படின்னு ஒன்று இருந்தது. அங்கே ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் பேர் மிஸ்டர் கிராம். இவர் பேசுகிறதுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கூட்டம் பஃபலோ க்ரீக், நியூயார்க் அப்படின்ற இடத்துல நடந்தது. அங்கே யாரெல்லாம் சேர்ந்துருந்தாங்கன்னா, நிறைய பேர் இந்தியன் செஃப்ஸ், இந்திய சமையல் கலை நிபுணர்களும் போர் முடித்து திரும்ப வந்திருக்காங்க, அண்ட் வேரியர்ஸ் வந்திருந்தாங்க 1805ஆம் ஆண்டில். ஆஃப்டர் த செர்மன், அவர் மிஸ்டர் கிராம் பேசி முடித்த பின்பு, ரெட் ஜாக்கெட், ஒன் ஆஃப் த லீடிங் செஃப்ஸ், கேவ் அ ரெஸ்பான்ஸ். ரெட் ஜாக்கெட் அப்படின்னு மிக பிரபலமான முன்னணி சமையல் கலை நிபுணர் ஒரு பதில் சொன்னார். அமங் த அதர் திங்ஸ் த செஃப் செட், நிறைய விஷயங்களை சொன்னார். அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது, பிரதர், யூ சே தெர் இஸ் பட் ஒன் வே டு வர்ஷிப் அண்ட் சர்வ் கிரேட் ஸ்பிரிட். நீங்கள் சொன்னீங்க, மிகப்பெரிய ஆவியானவரை தொழுது கொள்வதற்கும் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்று சொன்னீர்கள். இஃப் தேர் இஸ் பட் ஒன் ரிலிஜன், அப்போ ஒரே ஒரு மதம்தான் இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால், why do you white people differ so much about it? ஏன் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற வெள்ளைக்காரராகிய நீங்கள் உங்களுக்குள்ளே பலவிதமான பிரிவுகளை, சபை பிரிவுகளை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டார். என்னென்ன சபை பிரிவுகள் இருக்குது? பேப்டிஸ்ட் மிஷன் இருக்குது, மெதடிஸ்ட் மிஷன் இருக்குது, நிறைய அந்த விளையாட நாடுகளில் சபை பிரிவுகள் உண்டு. இன்றைக்கி கும்பகோணத்தில் எத்தனை சபை பிரிவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு கம்ப்யூட்டர் வேணும், அதை போட்டால் தான் கணக்கெடுக்க முடியும். நோட்டு பேனாவெல்லாம் கணக்கெடுக்க முடியாது. திடீர்னு ஒருத்தன் அன்றைக்கி வந்தான், பிரதர் நான் ஊழியம் பார்க்குறேன், எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்கன்னா, அதை ஒரு நம்ம சர்ச்சி மெம்பர் ஒருத்தர் அந்த பையனுக்கு நம்ம எங்கே பார்த்தாலும் போய் ட்ராக்ஸ் கொடுப்பாப்புல, புதிய ஏற்பாடுகளை கொடுப்பாரு. அவருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, ஆண்டவருடைய ஊழியத்தை பார்க்கட்டும். உடனே சைக்கிள் வாங்கி கொடுத்தா, இவன் போய் புதிய ஏற்பாடை கொடுக்க வேண்டியது, அவனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சுருக்கான், அவனை வச்சு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, அதை அனுப்பி குரூப்பில் போடுங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறேன். என்ன குரூப்பில் போடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே ஒரு அளவு விளங்கலை. அப்புறம் பார்த்தா இவர் ஊழியம் பார்க்குறத எல்லா குரூப்லேயும் போட்டு விடணுமா, ஊழியக்காரை பிடுங்கி. அப்புறம் எல்லார்ட்டையும் போய் காசு கேட்குறான். ஒரு நாள் கிதியோன் மினிஸ்ட்ரியிலேருந்து, பிரதர் நான் பைபிள்லாம் கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க கொடுங்க அப்படின்னு கேட்டான். சரிப்பா நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு ஒரு 100 பைபிள் எடுத்துகிட்டு காரில் போய் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறேன், ஃபோன் அடிக்கிறேன். எங்கே நிற்கிறீங்க? இந்த பக்கம்லாம் கார் வராது, அந்த பைபிள் எடுத்துகிட்டு தூக்கிட்டு வாங்கங்க. சரின்னு பைபிளை தூக்கிட்டு போனால் சந்தா உள்ளே கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான், அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு. கடைசியில் போய் பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் குடியிருக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கான், மாடியில். நானும் மாடியில் படி ஏறி போகிறேன். ஐயா அரை டவுசரை போட்டுட்டு ஈஸி சேரில் உட்காந்துட்டு காலை தூக்கி தலை ஸ்டூலில் உட்காந்துருக்கான். என்ன திமிர் இருக்கும் அவனுக்கு. அங்கேருந்து வந்து பைபிளை வாங்கினான்னு. இதான் இன்றைக்கி ஊழியக்காரங்க. அவன் புதுசாக ஒரு சர்ச்சை ஆரம்பித்து இயேசு குப்புறப்படுத்திருக்காருன்னு பேர் வச்சுருக்கான். இன்றைக்கி இயேசு பேரை சொல்லி எத்தனை சபைகள் இருக்குது. இயேசு ரசிக்கிறாருங்கிறான், இயேசு கும்பிடு போடுறாருங்கிறான், இயேசு விடுவிக்கிறாருங்கிறான், இயேசு அழைக்கிறாருங்கிறான், இயேசு அந்த பக்கமாக பார்க்குறாருங்கிறான், இயேசு இந்த பக்கமாக பார்க்குறாரு. எத்தனை சபைகளை வச்சுருக்கான். அதான் அந்த ஆள் கேட்குறாரு, ஒரே கடவுளுங்கிற, அப்புறம் சும்மா போட்டுக்கிட்டு 1008 சர்ச்சையாக வச்சுருக்கேன், என்னத்துக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு இவரே என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம். Why do you white people differ so much about it? ஒருத்தர் என்ன சொல்கிறான், அல்லேலூயா சொல்லி ஆவிக்குரிய பிரகாரமாக பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ஏவப்பட்டு அந்நிய பாஷை பேசினால் ஒழிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லைன்னா திருஷ்டாந்தரமாக சொல்கிறான். அந்நிய பாஷை வராமல் எப்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுழைவீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நுழைந்தவர்கள் அத்தனை பேர்களும் அந்நிய பாஷை பேசினவர்களா? அந்நிய பாஷை பேசாதவர்கள் தேவனோடு பேசினதே இல்லையா? சாது சுந்தர் சிங் ஆண்டவர்கிட்ட பேசினதே இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். டிஎல் மூடி ஆண்டவர்கிட்ட பேசினதே இல்லையா?
அவர்லாம் அந்நிய பாஷை பேசலையா ராஜா? ஸ்பர்ஜன் அவர் பேசினார், அவர் மிகப்பெரிய ஊழியக்காரராச்சு, அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொண்டு வந்து அந்நிய பாஷையே பேசலையா? அப்புறம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகலையா அப்படின்னு கேட்குறாரு. பிரதர், we are told that you have been preaching to the white people in this place. அப்போ மறுபடியும் சொல்கிறார், பிரதர் எங்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து வெள்ளைக்காரர்களுக்கு பிரசங்கம் பண்ணி வருகிறீர்கள் என்று எங்கள் இடத்துல சொன்னார்கள். தீஸ் பீப்புள் ஆர் ஆர் நெய்பர்ஸ், இவங்கெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தான். we will wait a little while and see what effects your preaching has upon them. நல்லா போதகம் பண்ணுறீங்க, பரமாதமாக போதகம் பண்ணுறீங்க, உங்களை மாதிரி திறமையான ஆளாக நான் அந்த உலகத்திலே பார்த்தது கிடையாது. அப்படியே ஆவியை மேலேருந்து பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டீங்க. அப்படியே ஆவியானவரே அப்படியே இழுப்பாங்க, போட்டு இழுத்து சர்ச்சுக்குள்ளே தள்ளி விடுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டீங்க, நல்லா சூப்பராக பிரசங்கம் பண்ணிட்டீங்க. உங்கள் பிரசங்கம் மாதிரி நான் கேட்டதே இல்லை. நீங்கள் பண்ண பிரசங்கம் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். இவனுக்கு உங்கள் பிரசங்கத்தை கேட்டு என்னென்ன மாதிரி மாறுறாங்க, நல்ல நடக்கிறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். If we find it does them good, we will then consider again of what you have said. நீங்கள் சொன்னதை கேட்டு இவனுங்க ஏதாவது நல்லது செஞ்சானோன்னா நீங்கள் சொல்கிறத பற்றி நாங்களும் யோசிக்கிறோம், இல்லைன்னா தேவையில்லாமல் நொய்ங்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். பீட்டர் encourages us to bear witness to the lost by word and deed so that one day God might visit them and save them. இப்போ இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணணும், சர்ச்சையை கட்டணும், அங்கிட்டு இருக்கிற நிலத்தை எடுக்கணும், இங்கிட்டு வந்து கோயிலை சுற்றி காம்பவுண்ட் வால் போடணும், இந்த பக்கம் மீன் கொட்டையை பிடிக்கணும், இது மாதிரி வேலைகளில் எல்லாம் இறங்குறாங்க. இதெல்லாம் சபையின் கட்டிட வளர்ச்சிக்கு முக்கியம். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் என்ன விதமான சாட்சியை நீங்கள் வாழ்கிறீர்கள்? எனக்கு தெரிஞ்ச 40 வருஷமாக இந்த குரூப்பிசம், அந்த செக்ரட்டரி ட்ரெஷரி இந்த குரூப்புக்கு பிடிக்காது, இந்த செக்ரட்டரி ட்ரெஷரி அந்த குரூப்புக்கு பிடிக்காது. 40 ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்ச 1995 இன்னைய தேதி வரைக்கும் இதே பிரச்சனை தான். ஒருத்தனை கூட என்னுடைய வாழ்க்கையினாலே ஆதாயப்பட்டு ஈர்க்கப்பட்டு இவர்கள் ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள்னு ஒரு ஐயர்கிட்ட கூட சொன்னது கிடையாது. சரி, ஆத்தும ஆதாயத்துக்கு ஐயரும் அடிவெரடிகளும் சேர்ந்து கிளம்பி போனாங்க. ஏற்கனவே அவங்க எங்கே போனாங்க அப்படின்னா, இழந்து போனவர்களை தேட. நம்ம சர்ச்சில் இருந்து ஏற்கனவே இந்த உங்களுடைய அக்கப்புறே வேணாம்டா சாமின்ட்டு விலகி போனாங்களே, அவனுங்கள தான் போய் கூப்பிட்டாங்களே ஒழிய ஆண்டவரை அறியாதவர்களிடத்தில் யாருமே போகல. ஆண்டவரை பற்றி தெரியாமல் ஒருத்தன் இருக்கான்னா அவன் எப்படி பார்ப்பான்? எங்கள் ஆண்டவர் ரொம்ப பரமாதமானவருங்க, ஏகப்பட்ட நல்லதெல்லாம் செய்வார். சரி, அதுக்கு என்னையா இப்போ? இல்லை நீங்களும் கிறிஸ்தவங்களா மாறி எப்படியாவது எங்கள் சர்ச்சைக்கு வந்து சாமியை கும்பிடுங்க, கூட்டமெல்லாம் கம்மியாக போச்சு, அதனால் நீங்களும் வாங்கியா அப்படின்னா, போயா வேலையை பார்த்துட்டு ஆளும் மண்டையம் பாரு அப்படின்னு சொல்லுவானே. என்ன சொல்லுவோம்? அதுதான் இந்த செஃப் கேட்குறாரு. யோ, நல்லா மூலமாக பேசுகிறியா, நல்லா பிரமாதமாக இருக்குது, பைபிளில் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிற, நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். நீ சொன்னதை கேட்டு உங்கள் கிறிஸ்டியனில் இருக்கிற இந்த வெங்காயங்கள்லாம் எவனாவது திருந்தி வாழ்ந்தான்னா அவனுங்களை பார்த்துட்டு நான் வாரேன் அப்படின்னு அந்த இந்தியன் செஃப் சொல்கிறார். பீட்டர் தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார் இன்னைக்கு? 1 பேதுரு 2:12 என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதிகள் இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்றவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று கேடுகட்ட பயலுக என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்டில்ல, அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுத்தமான நல் நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நான் பாவம் செய்தேன் என்றால் அதனால் நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போகிறேன், இந்த வெங்காயம் என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் இன்றைக்கி எலிகோ சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நான் யோபு சொல்கிறான், நான் அதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு சாவுறதுக்கு இது வரைக்கும் நல்லா பாவம் செஞ்சு உலகத்தை அனுபவிச்சுட்டு செத்துருப்பேன், சும்மா நியாயமாக வாழ்ந்து இயேசுக்கு உண்மையாக வாழ்ந்து இப்படி நான் பாதிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிற கருத்துக்கு எலிகு என்ன பதில் சொல்கிறான் பார்த்தியா? நீர் பாவம் செய்தனால் அதனால் அவருக்கு என்ன லாபம்? நீர் பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? அல்லது நீர் நீதிமானாக இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும்?
அல்லது அவர் உம்முடைய கையிலே என்ன லாபத்தை பெறுவார்? நீங்கள் செய்கிற செய்கைக்கு தக்க தண்டனையையும் நீங்கள் செய்கிற செய்கைக்கு தக்க ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். அப்போ நேர்மையே செய்தவர்கள் நம்மை ஆசீர்வாதத்தில் நிரப்பி விட்டாரா? அவருடைய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. முடிவிலே உங்களை மகிமைப்படுத்த செய்வார். சில காரியங்கள் நமக்கு கஷ்டமான காரியங்களாக தெரியும், ஆனால் அதெல்லாம் நல்லதுக்கே செய்கிறார். முடிவிலே அவர் கொண்டு வருவார் என்று நீ யோபிலே சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? If we find us them good, we will then consider again of what you have said. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செய்கையின் மூலமாக எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம யார்கிட்டையும் போய் ஊழியம் பண்ண வேணாம், பிரசங்கம் பண்ண வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்காக இருந்தாலே போதும். பீட்டர் encourages us to bear witness to the lost by word and deed so that one day God might visit them and save them. நம்ம பேசுகிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவோம். நம்முடைய வாழ்க்கை மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை காட்டிக்கிட்டே போவோம். அவர்கள் பார்த்து ஒரு நாளிலே மனம் திரும்புவார்கள். பெரும்பாலும் என்னென்னா சுய ஆதாயத்திற்காக இறைவனை தேடுகிறவர்கள் உண்டு. இன்றைக்கி இறை பக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த கடன்லாம் ரொம்ப அதிகமாக வச்சு அந்த சாமியை கும்பிட்டா கடன் போயிடுமா, கடன் நிவர்த்தி ஸ்தலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. திருமணமே ரொம்ப தடையாக இருக்குது, அந்த சாமியை கும்பிட்டா திருமணம்லாம் கைக்கூடி வந்துடுமா, திருமணஞ்சேரி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கஷ்ட காலங்கள்லாம் ரொம்ப சனியோட கஷ்டம் தாங்க முடியல, அதுக்கு என்ன சாமியை கும்பிடலாம்? அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணணும். நீங்கள் திருநாளார் சனி பகவானுக்கு ஒன்று பண்ணுங்கள். குரு உங்களுக்கு வந்துச்சுன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் கிடைக்கும். நீங்கள் வியாழன் கிரகத்துக்கு அந்த கோயிலில் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள்லாம் போடும். மனிதர்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் பாடுகளையும் நீக்குவதற்காக ஒரு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் வாழும்போதே நேர்மையாக நற்காரியங்களை செய்வதற்காக எந்த கடவுளையும் வைத்துக் கொள்வதில்லை. இப்போ வாழும்போதே சில பேர் என்னென்னா, இப்போ பெரியார்லாம் இருந்தார், எந்த சாமியும் கும்பிட்றது கிடையாது. மற்றவர்களுக்காக நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தார். அப்போ அந்த சாகுவேரா அப்படின்னு இருக்கார்ல, அவருக்கு எதுவுமே எதிர்பார்க்கல, மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார். அறிஞர் அண்ணா வாழ்ந்தார், காந்தி வாழ்ந்தார், இப்படிலாம் சொல்கிறாங்க. காந்தி கூட சில நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, அவரை ட்ரெயின்லேருந்து இறக்கி விட்டானோ அந்த கடுப்பில் அவர் பண்ணாரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உள்நோக்கம் உண்டு. ஆனால் அறிஞர் அண்ணாவுக்கோ பெரியவருக்கோ எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் மக்களுக்காகவே பணியாற்றினார். காமராஜரும் அது மாதிரி வாழ்ந்தார். திருமணம் செய்து கொள்ளவில்லை, மக்களுக்காகவே அநேக தொண்டுள்ள காரியங்களை நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இறைவன்லாம் இருக்காது, இருக்கட்டும், மக்களுக்கு செய்வோம் என்று தங்களுடைய செயல்களினாலே. இப்போ அப்துல் கலாம் இருந்தார், அநேக ஆலோசனைகளை சொன்னார். அவர் ஒன்றும் நற்கரியங்களெல்லாம் பெருசாக செய்யலை, நிறையா ஆலோசனைகளை மட்டும் சொல்லுவார். ஆனால் வாழ்ந்து காண்பித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வாழ்ந்து காண்பித்தார், சமூக மறுமலர்ச்சியை உண்டாக்கினார். உங்களுடைய நற்கிரியைகளினாலே நற்காரியங்களினாலே இறைவனை புகழும்படி இவர்கள்லாம் மேன்மக்கள் என்று இன்றைக்கும் எல்லா தரப்பு மனிதர்களும் புகழ்கிறார்கள். உங்களுடைய நற்காரியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இறைவனை தொழுது கொண்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நற்காரியங்களினாலே இறைவனை புகழும்படி நீங்கள் நற்காரியம் செய்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் மக்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ என்ன போட்டிருக்கு? when these people do trust Christ, they will glorify God and give thanks because we were faithful to witness even when they made life difficult for us. மற்றவர்களாலே நம்முடைய வாழ்க்கை பாடாய்ப்பட்டாலும் கூட நாம் கிறிஸ்துவுக்காக உண்மையுள்ளவர்களாய், கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் ஒரு காலத்திலேயே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். சம்திங் டு பாண்டர். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் த எக்ஸாம்பிள் இஸ் செட் ஃபார் அதர்ஸ்? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வைத்திருக்கிற முன்மாதிரியை பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கிறதா? இஃப் நாட், ஹவ் கேன் யூ இம்ப்ரூவ் இட்? அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் மேம்படுத்தலாம்? யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே பிறருக்காக வாழ்வது தான், நமக்காக வாழ்வது அல்ல. பிறருக்காக வாழ்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஆற்றுல அடிச்சுட்டு போகிறான், தண்ணி கிடக்குது, நீங்கள் போய் அவனை காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றுவீங்க? உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நிலையான ஒரு இடத்துல நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சகல திறமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவனை நீங்கள் காப்பாற்ற முடியும். உங்களுக்கே நீச்சல் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீங்கள் போய் தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா நீங்களும் போய் சாக வேண்டியதுதான். அப்போ நீங்கள் சகல திறமைகளையும் உடையவர்களாக இருந்து, சகல கல்வியிலும் அறிவிலும் ஞானம் உள்ளவர்களாக இருந்து, உயர்வான இடத்திலிருந்து மற்றவர்கள் அநேகருக்கு உதவ வேண்டும் என்பதுதான் உள்நோக்கம்.
அப்போ நீங்கள் மாணவ பருவத்தில் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நல்ல கல்வியை நாங்கள் படித்து கொள்ளுங்கள், உயர்வான கல்வியை படிங்க. மேலிடத்துக்கு நம்ம போவது, நம்ம மேலிடத்தில் போய் எவனையும் கண்டுக்கிறாமல் போய் ஆமாம் தண்ணியில் ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான் சாப்பிட்டோம், அவனுக்கு அறிவு இருந்தால் ஏன் போய் ஆற்றுல போய் இறங்குறான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. நாம் உயர்வான இடத்திற்கு போய் அநேகருக்கு உதவியாக இருப்பது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். அதனாலே மக்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. பீப்புள் ஆர் வாட்சிங். ஓகே.